ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். சங்கீதம் 147:11. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறவர், நமக்கு எல்லாமாய் இருக்கிறவர். நாம் அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் அவரது வழிநடத்தலையும் அவரது பிரசன்னத்தையும் நமது வாழ்வில் அனுதினமும் உணர்ந்து கொள்ளலாம். மனித உள்ளம் மற்றவர்களின் பிரியத்துக்காக இயங்கும் தன்மையுள்ளது. அதுபோல நாம் ஒருவரில் பிரியம் வைத்துவிட்டால் அவருக்காக செய்ய வேண்டிய காரியங்களை பார்த்து செய்வோம் அல்லவா? கர்த்தரின் பிரியத்தை குறித்து வேதம், தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார், அவர் தமது பிரியத்தினாலே நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களது காயங்களை கட்டுகிறார் என்று கூறுகிறது. இன்று வாழ்க்கையின் போராட்டங்களினால் மனம் உடைந்து போய் நொறுங்குண்டு கிடக்கும் உங்களை ஆண்டவர் காண்கிறார். மிருக ஜீவன்களையும் காக்கை குஞ்சுகளையும் போஷிக்கும் தேவன் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி சிருஷ்டித்த நம்மை போஷியாமல் இருப்பாரா? தேவ பிள்ளையே, இன்றே கர்த்தருடைய பாதத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். அவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ நம்மை அர்ப்பணிப்போம். அவரது கிருபையை பெற்றுக்கொண்டு கிருபையினாலே வாழ்வோம். காணிக்கைகளையும் தசம பாகங்களை ஊழியத்துக்காக கொடுப்பதனால் ஆண்டவர் மேல் பிரியமானவர்களாய் வாழுகிறோம் என்றெல்லாம் திருப்தி கொள்ள வேண்டாம். ஆண்டவர் இவைகளை பார்க்கிலும் தமக்கு பயந்தவர்களிடத்திலும் தமது கிருபைக்காக காத்திருக்கிறவர்களிடத்திலும் பிரியம் வைத்திருக்கிறதாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நமது சுய விருப்பங்களை தள்ளிவிட்டு தேவனுடைய விருப்பம் செய்யும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மையும் பெயர் சொல்லி அழைத்து எனக்கு பிரியமானவனே என்று அழைக்கும் பாக்கியம் பெறுவோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். உமது கிருபைக்கு காத்திருந்து பலனடைய உதவி செய். கர்த்தாவே, உமது சமாதானமும் கிருபையும் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெருகிடவும், பணப்பிரியராக தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாக, இச்சையடக்கம் இல்லாதவர்களாக, துணிகரமும் இருமாப்பும் உள்ளவர்களாக இருப்பவர்கள் ரட்சிக்கப்படவும், மற்றவர்களுக்கு இடர்கள் இல்லாதவர்களாக வாழவும் தேவன் வழி நடத்த வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்டுள்ள நஷ்டங்கள், தோல்விகள் யாவும் நீங்கி தொழில் வியாபாரம் மேம்படவும் இரட்டிப்பான நன்மைகளை பெற்று அனுபவிக்கவும் தேவரீர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வியாதியோடு பலவீனத்தோடு படுக்கையாய் மருத்துவமனையில் இருப்பவர்கள், நீண்ட நாளாக வியாதியினால் வருந்துபவர்கள், விபத்துகளில் எலும்பு முறிகளோடும் பல்வேறு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் தொட்டு பூர்ண சுகமடைய செய்ய வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். சிறப்பு குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இல்லங்களில் அவர்களை பயிற்றுவித்து பராமரிக்கிற ஆசிரியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும், பிள்ளைகளின் தேவைகள் சந்திக்கப்படவும் ஏற்ற உதவிகள் கிடைத்திடவும் தேவரீர் தயவு செய்திட ஜெபிக்கிறோம். ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகள் அனைவருக்கும் சம்பூர்ண ஞானத்தையும் நல்ல சுகத்தையும் தந்து ஆண்டொரு தேர்வில் சிறந்த மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்றிட தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்ப்பஸ்திரிகளை கர்த்தர் பலப்படுத்தி குறித்த நேரத்தில் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்கவும், குழந்தைக்காக பல ஆண்டுகளாக காத்திருக்கும் ஆண்டவரை நோக்கி மன்றாடி வரும் குடும்பத்தினருக்கு குறித்த காலத்தில் தேவரீர் தம்முடைய வாக்கை நிறைவேற்றிடவும், மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உருவாக்குவேன் என வாக்களித்த தேவன் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தரல வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். தேவனுடைய மகத்துவமான பணியை செய்து வரும் மிஷினரி ஸ்தாபனங்கள், ஊழியர்கள், மிஷினரிகள், முன்னேற்ற பணியாளர்கள், பிரதிநிதிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து ஆரோக்கியம் சூபலத்தோடு தேவ நாம மகிமைக்காக செயல்பட வழிநடத்த வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஜெபிக்கிற அனைத்து குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவும், அனுதின தேவைகளை சந்திக்கவும், அவர்கள் இருதய விருப்பம் நிறைவேற்றிடவும் ஜெபிக்கிறோம். பல்வேறு சூழ்நிலைகளினாலே கடனுக்குள்ளாகி மீள முடியாத குடும்பங்களுக்கு தேவரீர் இறங்கி உதவி செய்திடவும், பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று சமாதானமாய் வாழ்ந்திடவும் ஜெபிக்கிறோம். தங்கள் வருமானத்தை குடியிலும் போதையிலும் செலவழிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படவும், குடும்பத்தில் சமாதானம் தந்தரவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், மூட பழக்க வழக்கங்களிலிருந்தும் மாந்திரீக பிடிகளிலிருந்தும் விடுதலை பெறவும், ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் உண்மையாய், நேர்மையாய், நீதியாய் செயல்படவும், மக்களுக்கு நலமான திட்டங்களை செயல்படுத்தி பலமான தேசத்தை உருவாக்கிடவும் தேவன் கிருபை செய்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம்.
உரிய பதில் தந்தருள்வதற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.